ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஹியர் இஸ் அனிமே சீரிஸோட எபிசோட் 4. இந்த எபிசோடில் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த எக்ஸ்ட்ரா வரப்போகுது, அதாவது மார்ச் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த எபிசோடில் நம்ம கையோவை நம்ம ஹீரோ காப்பாற்றணும்னா இல்லை காப்பாற்றலான்னு இந்த அனிமையில் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் மட்டும் 3 எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருந்தீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 25 காமிக்கிறாங்க. இன்னும் 5 நாள் தான் அந்த எக்ஸ்டேக் இருக்குது அப்படின்ற காமிக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ காலங்காத்தால் விடிஞ்சு வந்து உட்காந்துட்டு நம்ம ஹீரோ நம்ம அம்மா கிட்ட, நான் வர்ற சாட்டர்டே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொயோ கிட்ட சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போவா அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் சீக்கிரம் சாப்பிடு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்ருப்பான். இதுக்கப்புறம் ஸ்கூலில் எல்லோரும் உட்காந்துட்ருப்பாங்களா. எதுக்காக நம்ம ஹீரோ அந்த பிளானை போட்டான்னா, அவங்க கையோட அம்மா வீட்டில் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருப்பாங்க. ஒருவேளை சாட்டர்டே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டா அவங்களால நம்ம கையோவை அடிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம ஹீரோ இதை பற்றி பேசிகிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரையெல்லாம் கேட்கும்போது ஒருத்தன் குண்டா இருப்பான்ல, அவள் சிக்னல் கொடுக்கவும் இல்லை நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் சமாளிப்பாங்க. இல்லை ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு யார்றாங்க அப்படின்னு நினப்பான் நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் அங்கே நம்ம கையாவும் வருவாளா. நம்ம ஹீரோவும் கையோ கிட்ட, உன்னால் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு சாட்டர்டே வர முடியுமா, அதுக்கு அவளும் எங்கள் அம்மா விட்டா தான் என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காண்டு வந்திருப்பாங்க. கையோட அம்மா, நீங்கள் எங்களை சாட்டர்டே நடக்க போகிற சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வருவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான். அதுக்கு அம்மாவும் விட முடியாதுடா, உனக்கு கூட்டிகிட்டு போய் தான் ஆயிடுச்சுன்னா என் பொண்ணுகிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணு போகிறேன்னு சொன்னோடனே அவங்களுக்கு வருவோம் பருவம் இருக்கும். அடிக்க வரும்போது அவங்க அம்மா மாஸ்டர் என்ட்டு கொடுத்து தடுப்பாங்க நம்ம ஹீரோட அம்மா. அப்புறம் தடுத்துட்டு, ஏன் போகக்கூடாதா, என் சயின்ஸ் எக்ஸிபிஷனில் அவங்களுக்கு மூளை நல்லாவே வளரும், ஸோ நீங்கள் விடணும் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்களா. இதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் நம்ம கையை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுவாங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுக்கு தாங்க சொல்லிடுவானா. இதுக்கப்புறம் அடுத்த சீன் கட் பண்ணால் அங்கே சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காண்டி வந்திருப்பான். கையாவும் நம்ம ஹீரோவும் அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இல்லை இந்த நான் எங்கேயோ கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது, இது எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ எதையும் சென்ஸ் பண்ணுவானா. இல்லை நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்ரூம் வந்திருப்பான். பாத்ரூம் வந்துட்டு அந்த ஃபீச்சர் இன்னும் ஆல்டர்னேட்டே ஆலையா, அப்படியே பக்காவாக நடக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ நடப்பான். ஏன்னா ஃப்யூச்சர் அப்படியே பாஸ்ட் மாதிரி நடந்துகிட்ருக்குமா, ஃப்யூச்சர் மாறவே இல்லை. நம்ம ஹீரோ வந்த பாப்பா அப்படியே அன்றைக்கி நின்ற மாதிரி இப்போ அந்த இடத்த பார்த்து நின்றுருப்பாளா நான் அப்படின்னு அவள் சொல்கிறது நம்ம ஹீரோக்கு கேட்குது. அதாவது அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இவன் சொல்லிகிட்ருக்காளா இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசியாக சீராக பண்ணுற மாதிரி சில பேரோட என்ட்ரி. எஸ், நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்தோடனே நம்ம ஹீரோக்கு செம்ம ஜாலி. ஏன்னா போனாட்டி வரும்போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வரலை. ஸோ ஃப்யூச்சர் ஆல்டர்னேட் ஆகலன்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தனால ஆல்டர்னேட் அதுன்னு புரிஞ்சுக்கிடுவான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்கூலில் வந்து உட்காந்துருப்பான். இன்றைக்கி February 29, 1958. ஸோ நம்ம ஹீரோ நாளைக்கு வரைக்கும் இவளை எப்படியாவது கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே தயாராக இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட நம்ம கையை ஓட்டுட்டு அவனும் போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோவை ஒரு வித்தியாசமான பாறையில் பார்ப்பாங்களா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ காலங்காத்தால விடிஞ்சு போயிட்டு, ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்டே அப்படின்னு அவங்க வீட்டில் போயிட்டு கதவை தட்டுவா. அவங்களும் அவங்க பொண்ணை அனுப்பி வைப்பாங்க. இதுக்கப்புறம் கையாவும் குட் மார்னிங் சொல்லுவா. நம்ம ஹீரோ குட் மார்னிங் சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் செம்ம வெறியாடாக இருப்பான். எப்படியாவது இந்த வாட்டி நம்ம கையாவை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற நிலமையில நம்ம ஹீரோ அவளை எப்போவுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கா. அவள் ஏதாவது வித்தியாசமாக நடந்துக்கிறாளா, அவளை காப்பாற்றலாமா அப்படின்னு ஸ்கூல் விட்டோடனே அவளை நேரம் போக்குறதுக்காண்டி ஒரு கேம் சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். அவங்க விளாண்டுட்டு இருக்கும்போது அவள் டைமை வாட்ச் பண்ணால் அது ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ லேட் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு அவளும் சொல்லுவாளா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளை கூட்டிகிட்டே போய் விட போவானா. அப்போது அந்த இடத்துல பார்க்க பார்ப்பான். அங்கே யாருமே இல்லை. அன்னைக்கு அவன் அங்கே நின்றா. ஸோ ஃப்யூச்சர் ஆல்டர்னேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம கையோவை அவங்க வீட்டில் போய் விட்டுருவான். நம்ம ஹீரோவும் வீட்டில் ஓடி வந்திருப்பான். ஓடி வந்து பார்த்தா அவங்க வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சிக்கலாம். அது நடக்கலை. இங்கே பனி பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோ தூங்கவே இல்லை.
கண்ணை முழிச்சு இறுக்கி முழிச்சு இந்த கிளாக்கே பார்த்துட்ருக்கான். எப்படா 12 மணி ஆகும், எப்படா 12 மணி ஆகும் அப்படின்னு வீட்டை விட்டு ஓடி வந்து கையோ வீட்டுக்கு இருந்து பார்த்துட்டு இருப்பானா. கரெக்டாக 12 மணி ஆகும். நான் ஃப்யூச்சரை மாற்றிட்டேன், ஹிஸ்ட்ரியை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அவன் காலங்காத்தால் வந்து நம்ம கையோட வீட்டு வாசலில் உட்காந்துருக்க பார்த்துட்டு கையோ செம்ம சாக்காயிருவா. இதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் உட்காந்துருப்பாங்க. அவங்க டீச்சரும் நம்ம கையோக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு வேலையை கொடுப்பாங்களா. அவங்களும் அதை முடிக்கிறதுக்காண்டி போயிருப்பாங்க. இந்த கேப்பில் வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணும். சரி வாங்க, நம்ம 2 பேர்த்துரி ஒரே நாள் தானே, போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரும் அப்படின்னு போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ போன வாட்டி வாங்கின அதே காசு வருது 5000 yen. ஸோ ஆனால் போன வாட்டி நான் தண்ணி வாங்கினேன், இந்த வாட்டி அவ்வளோ வரா. ஸோ இதுக்காக மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கதவை திறந்த பார்த்தா அடுத்த செகண்டு பாப்பெலாம் வெடிக்கு டமால் டுமேல்னு. நம்ம ஹீரோக்கும் நம்ம கையோக்கும் பர்த்டே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தெரியுது யாசிரோ டீச்சரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து அவங்க 2 பேருக்கும் ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சுருக்காங்க. இது தெரிஞ்சாலே நம்ம 2 பேரும் செம்ம சாக்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் உட்காந்துட்ருப்பாங்களா. அப்போது நம்ம கையோ ஃபீல் பண்ணுவா, நான் உனக்காண்டி கிஃப்ட்டு செஞ்சேன், ஆனால் நைட்டு லேட்டானனால நான் தூங்கிட்டேன், அதை மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு அவளும் சொல்லுவாள். சரி பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டு அந்த 5000 எனக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் கடைசியில் நம்ம கையாவும் அங்கே பர்த்டே வெட்டி செம்ம ஜாலியாக இருப்பாங்களா. இதுக்கப்புறம் எல்லோரும் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு 2 பேரும் செம்ம ஜாலியாக இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோ கையோக்கு ஒரு க்ளவுஸாக கிஃப்டாக பண்ணியிருப்பான். நினச்சவ செம்ம சந்தோஷப்பட்டிருப்பாள். அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக ப்ராமிஸாக உனக்கு அந்த கிஃப்டை கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவாள். அவளும் செம்ம ஹாப்பியாக இருப்பான். அதுக்கப்புறம் ஓடி வந்துட்டு நான் ஒரு வழியாக ஃப்யூச்சரை மாற்றிட்டேன் அப்படின்னு செம்ம சந்தோஷோட வீட்டில் வந்து நிம்மதியாக படுத்துங்குவான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு செம்ம வேகமாக ஓடி வந்துட்டுருப்பானா. அவங்க டீச்சரும் அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோ லேட்டாக வந்து பார்த்துட்டு சரி பரவாயில்ல, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு டீச்சர்னு சொல்லிடுவாங்க. வந்து பார்த்தா கையோவை காணும். இதை நினச்சி அவள் செம்ம ஷாக்காக இருப்பான். ஏன்னா அவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கா அவள் கிஃப்ட்டை கொண்டு வரேன்னு. அதை எப்படி அவன் மீறுவா? இப்போ அவள் உயிரோடு இருக்காளா இல்லை உயிரோடு இல்லையா அப்படிங்கிற சஸ்பென்ஸ் ட்விஸ்டோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த எபிசோட் வந்துடும். அடுத்த எபிசோடில் நம்ம கையோ இறந்து போயிட்டாளா இல்லை உயிரோடு இருக்கலான்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓ பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன்.